2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தேவர் குரு பூஜை விழாவை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க சீமான் தயாரானார். அப்போது தனக்கு பின்னால் பேட்டி தருவதற்காக வைகோ நிற்பதை பார்த்த சீமான் அவரை அழைத்து வந்தார். சீமானை ஆற தழுவிய வைகோ அவர் தோளில் கைப்போட்டபடி வந்து பேட்டியளித்தார். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை ஊட்டி வருகின்றவருமான எனது ஆருயிர் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்களே, கழகத்தின் கண்மணிகளே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். 1965ஆம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதலாக இந்த பசும்பொன்னுக்கு வந்தேன். நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வர இயலாது. இது 49வது ஜெயந்தியாக நான் கலந்து கொள்கிறேன். பசும்பொன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தியநாத ஐயருக்கு பக்கத்துணையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியேனும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன், விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார். யாரும் தடுக்க முன்வரவில்லை. இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் திருமகனார் ஆவார். அனைத்து சமூகத்தினரும், முக்குளத்தோர் சமூகத்தினரும், தேவேந்திர மக்களும், பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள். கசப்புகளெல்லாம் கடந்த காலத்தோடு மறைந்து போகட்டும், வேற்றுமைகளெல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும். அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர பாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள், நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும். அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்து கொடுக்கட்டும் என்று கூறி, அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும், சாதிமத சழக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசும்பொன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்திலே மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அவரது முயற்சிகளும் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் காலம் கடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு. அந்த எதிர்ப்புல இருந்து பசும்பொன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே. நானும் ஓங்கி சொல்றேன், பாரத ரத்னா விருது வழங்கப்படட்டும். ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். ஆமா, கடிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியா சீமான் வந்துட்டாரு. தமிழக அரசியலில் வைகோவும் சீமானும் நேரெதிர் துருவங்களாக செயல்பட்டு வருபவர்கள்.
காரணம், இருவருமே இலங்கை தமிழர்கள், விடுதலை புலிகளை முன்னிறுத்தி அரசியல் செய்பவர்கள். அதனால் ஒருவர் மீது ஒருவர் விமர்சனங்களை வைத்து வந்தனர். சில சமயங்களில் இரு கட்சிகளின் தொண்டர்கள் அடிதடி மோதலில் ஈடுபட்டதும் உண்டு. இப்படிப்பட்ட சூழலில் இருவரும் ஒரே நேரத்தில் தேவர் நினைவிடத்திற்கு வந்ததும், வைகோவுக்கு சீமான் முதல் மரியாதை கொடுத்ததும், சீமானிடம் வைகோ பாசம் காட்டியதும் இரு கட்சி தொண்டர்களையும் நிகழ வைத்துள்ளது. பசும்பொன்னில் வைகோவும் சீமானும் நட்பு பாராட்டிய விதம் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி மற்றும் மதிமுக கட்சியினரிடையே கருத்து மோதல் போக்கு உள்ளது. இந்நிலையில் சீமான் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தவர். கோடிக்கணக்கான தமிழர்கள் மனதில் மான உணர்ச்சியை ஊட்டியவர். நான் மருத்துவமனையில் இருந்தபோது வந்து நேரில் நலம் விசாரித்தார். என் அம்மா இருந்தபோது கலிங்கப்பட்டி வீட்டிற்கு ராத்திரியோடு ராத்திரியாக வந்து பார்த்தார். அவருடன் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்ததில் மகிழ்ச்சி. அவர் வெற்றி மேல் வெற்றி பெறட்டும். எங்கள் பயணம்